Hi friends, இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.1ல் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனும் கிளிக் பண்ணி டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அடையும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சம்ஸுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், vertices of given triangles are taken in order and their areas are provided below. அதாவது ஏரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பி. அதாவது ரெண்டு சப்டிவிஷனே இருக்குது கொஸ்டினில். அதனுடைய ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதனுடைய வர்டிசஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி, அப்போ பியோட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுதான் சால்வ் பண்ண போகிறோம். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். சொல்யூஷன் ஃபஸ்ட் கொஸ்டின். First, given the vertices or points. Given the points. Given the points வந்து என்னென்ன இருக்கு பாருங்க. 0, P, 8, 6, 2 இதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆஃப் இன்ட்டு x1 x2 x3 இங்கே லாஸ்ட்டாக x1 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சேம் y1 y2 y3 y1 இந்த ப்ரொசீஜர் தான் சால்வ் பண்ண போகிறோம். இது x1, இது y1, x2 y2 x3 y3 சரிங்களா. இது பாருங்கள், ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 20, அதை நம்ம அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஃப் x1ஓட வேல்யூஸ் என்ன இருக்குது 0, x2ஓட வேல்யூஸ் p, x3ஓட வேல்யூஸ் 6, x1ஓட வேல்யூஸ் 0. நெக்ஸ்ட் பாருங்கள், y1ஓட வேல்யூஸ் 0, நெக்ஸ்ட்டு y2ஓட வேல்யூஸ் 8, நெக்ஸ்ட்டு y3ஓட வேல்யூஸ் 2, நெக்ஸ்ட்டு சேம் 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. 20 ஆஃப், நெக்ஸ்ட் பாருங்கள் 0 × 8 0 ஆகிடும், p × 2 2p ப்ளஸ் 6 × 0 0 மைனஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் 0 × p 0, 8 × 6 8 6 are 48 ப்ளஸ் 2 × 0 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த சைடு போனால் ஃபாஸ்ட் மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 × 20 40 இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் இதனோட ஜீரோக்கான வேல்யூஸ் இல்லை, அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2p மட்டும் தான் இருக்குது. மைனஸ் இந்த மைனஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ -48 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற மைனஸ் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டை போனால் பாசிட்டிவ் ஆகும். பாருங்கள் 40 + 48 இஸ் ஈக்குவல் டு 2p. தேர்ஃபோர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 88 வரும். 88 இஸ் ஈக்குவல் டு 2p ஈக்குவல் டு, இங்கே இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டை வந்தால் டிவைட் ஆகும். அப்போ 88 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு p. தேர்ஃபோர் p இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4, அதாவது இந்த 8 வந்து 2 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ பாருங்கள் 4 equal to p. Therefore p is equal to 44. Therefore the value of p is equal to 44. சரி, இப்போ பாருங்கள் செகண்ட் சம் பார்க்கலாம். அதில் செகண்ட் சம் என்ன இருக்குது, p, p 5, 6, next one 5, -2. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோ இருக்குது 32 இருக்குது சரிங்களா. 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இருக்குது. சரி பாருங்கள், சொல்யூஷன் given the points. given the points வந்து என்ன இருக்குது, p, p 5, 6 5, -2. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, செகண்ட் பாயிண்ட் y1,
x2 y2 x3 y3 சரிங்களா. இப்போ பாருங்கள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு half into x1 x2 x3 x1 next y1 y2 y3 y1. நெக்ஸ்ட் பாருங்கள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போங்க இதனோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இங்கே வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். x1ஓட வேல்யூஸ்னு இருக்குது p, x2ஓட வேல்யூஸ் 5, x3ஓட வேல்யூஸ் 5, நெக்ஸ்ட்டு x1ஓட வேல்யூஸ் சேம் p. நெக்ஸ்ட்டு பாருங்கள் y1ஓட வேல்யூஸ் p, நெக்ஸ்ட்டு y2ஓட வேல்யூஸ் 6, y3ஓட வேல்யூஸ் -2, y1ஓட வேல்யூஸ் p. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் ஆனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ பாருங்கள் 32 into 2 வந்து 64 ஈக்குவல் இந்த ஸ்டெப்ஸு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் 6 into p 6p, 5 into 2 10 ஆகிடும். அப்போ மைனஸ் இருக்குங்களா, அப்போ -10. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 into p 5p மைனஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் இந்த ப்ரொசீஜர். பாருங்கள் p into 5 5p, 6 into 5 30, நெக்ஸ்ட்டு -2 into p -2p. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 64 ஈக்குவல் டு இங்கே 6p இருக்குது, இங்கே 5p இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11p -10 மைனஸ் இங்கே பாருங்கள் 5p இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால் 3p. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே +30 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 64 ஈக்குவல் 11p -10 -3p -3p. இந்த மைனஸ் ஆட் மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் -30 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 64 ஈக்குவல் டு 11p -3 சப்ராக்ட் பண்ணால் 8 வரும். 8p இஸ் ஈக்குவல் டு -40. இங்கே -40 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டை போனால் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ 64 + 40 ஈக்குவல் டு 8p. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 104 வரும் ஈக்குவல் டு 8p. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 104 இங்கே இருக்கிற 8 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டை போனால் டிவைட் ஆகும். அப்போ பாருங்கள் 104 / 8 இஸ் ஈக்குவல் டு p. 104 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ பாருங்கள் 8 வந்து 1 டைம்ஸ் வரும். அப்போ 8 ரிமைனிங் 2 இருக்கும், 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 3 டைம்ஸ், அப்போ 3 × 8 24 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 13p. therefore p is equal to 13. Hence the value of p is equal to 13. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.